ஓம் சாந்தி. மிக சுவையாக இருக்குது. நன்றி நன்றி. வணக்கம். சாத்வீக சமையல் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்று நாம் மலாயி கோஃப்தா தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்க இருக்கிறோம். இதன் செய்முறை விளக்குவதற்காக நம்மிடையே இணைந்துள்ளார் பிரம்மா குமாரி சகோதரி ரேகா அவர்கள். சகோதரி அவர்கள் கடந்த 32 ஆண்டு காலமாக ராஜயோக தியானத்தை பயின்றும் பயிற்றுவித்தும் வருகிறார். நேயர்களே, உங்கள் அனைவரின் சார்பாக சகோதரி அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன். வணக்கம் சிஸ்டர். வணக்கம் சிஸ்டர். ஓம் சாந்தி சிஸ்டர். சிஸ்டர், இன்று நீங்கள் நேர்களுக்காக புதுமையான முறையில் மலாயி கோஃப்தா, பேரே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க சிஸ்டர், எப்படி செய்ய போகிறீங்கன்னு பார்க்கலாங்களா? ஓகே சிஸ்டர், பார்க்கலாம் சிஸ்டர். சிஸ்டர், இந்த மலாயி கோஃப்தா செய்கிறதுக்கான பொருட்கள் முதல்ல என்னென்னு பார்ப்போம். மலாய் கோஃப்தா செய்ய தேவையான பொருட்கள்: பன்னீர் 250 கிராம், மைதா மாவு 200 கிராம், உருளைக்கிழங்கு 4, கசகசா 2 டேபிள் ஸ்பூன், உலர்ந்த தர்பூசணி விதை 4 டேபிள் ஸ்பூன், கிஸ்மிஸ் பழம் தேவையான அளவு, சில்லி ஃப்ளேக்ஸ் தேவையான அளவு, பச்சை மிளகாய் 4, இஞ்சி சிறிய துண்டு, மல்லித்தழை சிறிதளவு, சீரகப்பொடி 1½ டீஸ்பூன், கருப்பு உப்பு 1 சிட்டிகை, மிளகாய்ப்பொடி தேவையான அளவு, பெருங்காயத்தூள் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, எள்ளு 2 டேபிள் ஸ்பூன், முந்திரிப்பருப்பு 20, சீரகம் ½ டீஸ்பூன், சோம்பு ½ டீஸ்பூன், பட்டை 1 சிறிய துண்டு, கிராம்பு 3, பிரியாணி இலை 1, தயிர் 4 டேபிள் ஸ்பூன், பால் கிரீம் 3 டேபிள் ஸ்பூன், ஸ்டார்ச் பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு, நெய் சிறிதளவு. இது மலாயி கோஃப்தாவுக்கு நான் மலாயி கோஃப்தா பண்ண போகிறேன். மலாயி தனியாக பண்ணணும், கோஃப்தா தனியாக பண்ணணும். கோஃப்தாவுக்கு பன்னீர் 250 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன் சிஸ்டர். இதில் வேக வச்ச உருளைக்கிழங்கு 4 எடுத்திருக்கேன் சிஸ்டர். ஆனால் இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா, ரெண்டுமே இதுலேயும் மாய்ஸ்சரைஸ் இருக்கக்கூடாது, இதுவும் இருக்கக்கூடாது, அந்த தண்ணி ஈரப்பசப்பே இருக்கக்கூடாது சிஸ்டர். மெயினாக அதுதான் முக்கியம். அடுத்தது பார்த்திங்கன்னா, இதில் மலாயி பண்ணுறதுக்காக கசகசா எடுத்திருக்கேன் 2 ஸ்பூன் சிஸ்டர். இது தர்பூசணி விதைன்னு சொல்கிறோம், இது ஒரு 4 ஸ்பூன் எடுத்திருக்கோம் சிஸ்டர். கிரேப்ஸ் இது ஒரு 2 ஸ்பூனு. இது சில்லி ஃப்ளேக்ஸ்னு சொல்கிறோம், இது கொஞ்சம் போட்டுக்கணும் சிஸ்டர். அதுக்கப்புறம் கோஃப்தா பண்ணுற போது பச்சை மிளகா ஒரு 4 பச்சை மிளகா சிஸ்டர், ஒரு துண்டு இஞ்சி எடுத்திருக்கோம், மேலே தூவுறதுக்கு மல்லி எடுத்திருக்கோம் சிஸ்டர். அதுக்கப்புறம் இது மேலே தூவுறதுக்காக என்ன பண்ணியிருக்கோன்னா, இது ஜீரகப்பொடி, அது வறுத்த ஜீரகப்பொடி, பிளாக் சால்ட்டு ஒரு பிஞ்ச் எடுத்துக்கணும் சிஸ்டர், பெருங்காயத்தூள், உப்பு, எள்ளு ஒரு 2 ஸ்பூன் எள்ளு சிஸ்டர். அதுக்கப்புறம் இது முந்திரி, இது எல்லாமே மலாயி பண்ணுறதுக்கு சிஸ்டர். இது வறுக்கிறதுக்கு கொஞ்சம் கரம் மசாலாலாம் எடுத்துருக்கோம், 1 ஸ்பூனு ஜீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, ஒரு இலை எடுத்துருக்கோம் சிஸ்டர். இவ்வளோ தான் இந்த பொருட்கள். மலாயி பண்ணுவோம்ல சிஸ்டர், கோஃப்தா பண்ணிவிட்டு மலாயி பண்ணும்போது அதுக்கு கொஞ்சம் தயிர், மில்க் க்ரீம் சிஸ்டர். இப்போ அதில் கலக்கிறதுக்கு 250 கிராம் பன்னீருக்கு ஒரு 200 கிராம் மைதா கொஞ்சம் சேர்த்துக்கணும் சிஸ்டர். அப்புறம் அதை அந்த ரோலை அது என்ன சொல்கிற உருளையை நம்ம பெரட்டி எடுக்கிறதுக்கு இது ஸ்டார்ச் பவுடர் எடுத்துருக்கோம் சிஸ்டர். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிப்போமா சிஸ்டர்? சிஸ்டர், இப்போ இந்த பன்னீரை நம்ம நல்லா துருவிக்கணும் சிஸ்டர். கட்டி இல்லாமல் துருவணும் சிஸ்டர்.
ஈரப்பசையே இருக்கக்கூடாது சிஸ்டர். அது வந்து நம்ம முக்கியமாக அதனால தான் இது வந்து என்ன பண்ணுறோன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் செய்யும்போது எடுத்து இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஈரப்பசையே இருக்கக்கூடாது சிஸ்டர். அதே மாதிரி தான் உருளைக்கிழங்கும் வேக வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துடணும் சிஸ்டர். இப்போ பார்த்திங்கன்னா பாருங்கள், ஈரப்பசையே இருக்காது. அதையும் இதே மாதிரி துருவிக்குவோம் சிஸ்டர். இது எல்லாமே நல்லா துருவின உடனே இதில் வந்து இஞ்சியும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்குவோம். இது நல்லா கட்டி இல்லாமல் எடுத்துக்கணும் சிஸ்டர், அதுதான் முக்கியம் சிஸ்டர். இப்போ வந்து அந்த இஞ்சியும் பச்சை மிளகாயும் இதில் போடுங்க சிஸ்டர். இது கொஞ்சம் நம்ம மைதா சேர்த்துக்குவோம் சிஸ்டர். இது பிடிக்கிற அளவுக்கு, இது கெட்டி ஆகிற அளவுக்கு மைதா போடுங்க சிஸ்டர். மெல்ல தூவிட்டே வாங்க சிஸ்டர். சிஸ்டர், இப்போ இதில் வந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு போடுறோம் சிஸ்டர். ஜீரகப்பொடி 1 ஸ்பூனு, கொஞ்சம் மிளகா பொடி போடுங்க சிஸ்டர். இப்போ நம்ம வந்து அந்த ஸ்டார்ச் இருக்குல்ல சிஸ்டர், இந்த தட்டில் கொஞ்சோண்டு போடுங்க சிஸ்டர். போதுங்க சிஸ்டர்? போதும். இப்போ சிஸ்டர் நம்ம அடுப்பு பற்ற வச்சுப்போம் சிஸ்டர். சிஸ்டர், இந்த இப்போ வந்து நம்ம இதுக்கு டிப் பண்ணுறதுக்கு முந்திரி பருப்பு எடுத்துக்குவோம் சிஸ்டர். முந்திரி பருப்பு, இதில் கொஞ்சம் கிரேப்ஸ் எடுத்துக்குவோம் சிஸ்டர். சின்ன சின்ன உருண்டை பண்ணிவிட்டு இப்படி நடுவில் ஒரு குழி பண்ணிக்குவோம் சிஸ்டர். இப்படி குழி பண்ணிவிட்டு இதில் முந்திரி பருப்பு இந்த கிரேப்ஸும் வச்சுக்கணும் சிஸ்டர். வச்சுட்டு இப்படி மூடிடணும் சிஸ்டர். நல்லா க்ளோஸ் பண்ணிடணும், வெளியே வந்துடாமல். இப்படி லேசாக இப்படி டிப் பண்ணிவிட்டு நல்லா மூடிடணும் சிஸ்டர். இப்போ கோஃப்தா வந்து நம்ம இந்த ஸ்டார்ச் பவுடரில் நல்லா இப்படி அழகாக ரோல் பண்ணிட்டோம் சிஸ்டர். இப்போ இதை ஒன்று ஒன்றா நம்ம வந்து எண்ணெயில் போட்டுருவோம், பொரிப்போம் சிஸ்டர். போட்டு ஸ்டார்ச் பவுடர் வந்து நிறைய இல்லாமல் இருக்கணும், எண்ணெயில் விழுகும். சிஸ்டர், இதை செய்ய மேக்ஸிமம் எவ்வளோ டைம் எடுத்துக்கோங்க சிஸ்டர்? இது எப்படியும் ஒரு 20 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் ஆகும் சிஸ்டர். இது வந்து உருளைக்கிழங்கு பன்னீர் எல்லாம் இருக்கிறதுனால நல்ல ஒரு சத்தான ஒரு ஆகாரம் சிஸ்டர். கொஞ்ச நேரம் வரைக்கும் அது நம்ம ஒன்றும் பண்ணக்கூடாது சிஸ்டர். அது வேகிற வரைக்கும் இந்த அடுப்பு பற்ற வச்சுக்குவோமா சிஸ்டர். இப்போ இது வந்து கோஃப்தா ரெடி ஆயிட்டுருக்கு சிஸ்டர். இப்போ மலாயி ரெடி பண்ணுவோம். வந்து 1 டம்ளர் தண்ணி இதில் ஊற்றிக்குவோம். ஊற்றிட்டு இதில் வந்து கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாய், இஞ்சி போட்டுக்குவோம் சிஸ்டர். அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து கொஞ்சம் முந்திரி பருப்பு, கெசகசா 2 ஸ்பூன் கெசகசா எடுத்து வச்சுருக்கேன் சிஸ்டர். இது போட்டு நம்ம என்ன பண்ணிக்கணும்னா நல்லா வேக வச்சுக்கணும் சிஸ்டர். எவ்வளோ நேரம் வேகணும் சிஸ்டர்? இது நல்லா ஒரு 10 நிமிஷம் வேகணும் சிஸ்டர். இது வந்து நல்லா ஒரு ப்ரௌன் கலராக வரணும் சிஸ்டர். சிம்லையே நம்ம வேக வச்சாதான் சிஸ்டர் நல்லா உள்ளேயும் வெந்து நல்லா ஒரு ப்ரௌனிஷாக மொறுன்னு வரும் சிஸ்டர். பொறுமையாக இது செய்யணும் சிஸ்டர்.
ஏன்னா இது பொறுமையாக செய்யலைன்னா உடஞ்சிரும். அவ்வளோ மலாயி எல்லாமே பதார்த்தத்தை வீணாக்கிரும் வெளியே வந்துருச்சுன்னா. இப்போ பாதி வெந்த உடனே அடுத்தது இன்னும் நம்ம வந்து இந்த பாதி முந்திரி போட்டோம்ல சிஸ்டர், இன்னும் மீதி முந்திரியும் அதில் போட்டுருணும் சிஸ்டர். இது இப்போ வந்து தீயோட வேகத்தை கூட்டிடுவோம் சிஸ்டர். சிஸ்டர், எந்த ஒரு காரியம் செய்யணும்னாலும் அதை விதிமுறைப்படி செஞ்சால் தான் அதில் வெற்றி கிடைக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் சமையல் செய்கிறதுக்கான விதிமுறை சொல்லுங்களேன் சிஸ்டர். விதிமுறை அப்படிங்கிறது வந்து சமையல் வந்து எந்த ஒரு சமையல் செய்தாலும் கலைன்னு சொல்கிறோம். ஏன்னா அது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்ய வேண்டியிருக்கு. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்யும்போது தான் எந்த ஒரு பதார்த்தத்துக்கும் அந்த பதார்த்தத்தை வந்து நம்ம கரெக்டாக ருசியாக நம்ம செய்ய முடியும், அது வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும். இப்போ பார்த்திங்கன்னா மலாயி எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு தேவையான பொருட்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடணும். முந்திரி பருப்பு போடணும், கெசகெசா போடணும், பச்சை மிளகாய், இஞ்சி போடுறோம். அதே மாதிரி கோஃப்தாக்கு பார்த்திங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி உருளை பண்ணணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்யும்போது தான் அந்த பதார்த்தத்தை வந்து நம்ம பக்குவமாக கரெக்டாக வெற்றிகரமாக செஞ்சு முடிக்க முடியும். அதே போல தான் சிஸ்டர் ஆன்மீகத்திலையும் கூட பரமாத்மா சிவ பகவான் என்ன சொல்கிறாருன்னா, இவ்வளோ காலங்கள் துவாபர யுகத்திலிருந்து என்னை பக்தி பண்ணீங்க, பூஜை பண்ணீங்க, எல்லாம் பண்ணீங்க, என்னை நினைவு செய்தீங்க. ஆனால் அந்த நினைவுகள் வந்து என்னை வந்து அடைய முடியலைன்னு சொல்கிறாரு. ஆனால் இப்போ பரமாத்மா இந்த சங்கம யுகத்தில் நம்மளுக்கு வந்து விதிமுறைப்படி தன்னை ஆத்மா என்று நினைத்து ஜோதி சொரூபமான தந்தை பரந்தாமத்தில் இருக்கார் என்பதை அறிந்து அவரை நினைவு செய்யும்போது தான் அந்த நினைவு வந்து இறைவனை போய் அடையும். அந்த அடையக்கூடிய அந்த நினைவில் தான் நமக்கு முழுமையான பலன்கள் கிடைக்கும். ஸோ ராஜயோகத்தில் பரமாத்மா சிவத்தந்தை வந்து நமக்கு விதிமுறைப்படி அவரை நினைக்கிறதுக்கான வழிமுறைகளை சொல்லி கொடுக்கிறார். இந்த வழிமுறையில் தான் நம்ம அனைத்து விதமான வெற்றிகளையும் பிராப்திகளையும் அடைய முடியும் சொல்கிறார். தன்னை ஆத்மா என்று நினைத்து ஃபரிஸ்தா நிலைக்கு சென்று அதற்கு பிறகு ஜோதி ஸ்வரூபமான தந்தை பரமாத்மாவை நினைவு செய்யுங்கள் சொல்கிறார். அதே போல தான் ஒவ்வொரு காரியம் செய்யும் போதும் அதுக்கு என்ற ஒரு விதிமுறைகள் இருக்குது. அறிஞர்கள் கூறப்பட்ட விஷயத்தின்படி ஆராய்ச்சியாளர் என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த ஒரு காரியம் செய்யும் போதும் அந்த விதிப்படி நம்ம செய்யும்போது தான் நம்ம அந்த இலக்கை போய் சென்று அடைய முடியும் சொல்கிறார். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள் நல்லா ப்ரௌனிஷ் ஆயிடுச்சு சிஸ்டர். இப்போ நல்ல பக்குவம் வந்துருச்சு. இது மலாய் சாஃப்டாகவும் நல்ல பக்குவமாக இருக்குது பார்த்திங்களா. இப்போ நம்ம இதை வந்து எடுத்துடலாம் சிஸ்டர். எடுத்து இந்த பேப்பர் இதில் போட்டுடலாம் சிஸ்டர். எண்ணெயே சுத்தமாக இருக்கக்கூடாது சிஸ்டர். ஏன்னா உருளைக்கிழங்கு வந்து எண்ணெயை அப்சர்வ் பண்ணிவிடும். அதனால் இந்த மாதிரி இப்படி தேய்ச்சி எடுத்துடணும். நம்ம எண்ணெயை பூரா இப்படி எடுத்துடணும் சிஸ்டர். அப்போ தான் எண்ணெயே இல்லாமல் நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் சிஸ்டர். இஞ்சி, பச்சை மிளகா, கசகசா எல்லாமே நல்லா உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, வெந்துருச்சு சிஸ்டர். இப்போது இதில் 1 கப்பு இந்த தர்பூசணி விதையை சேர்த்துக்கிறேன் சிஸ்டர். சேர்த்துட்டு இப்போ இதை எல்லாமே கிரேவிக்கு அரைக்கணும் சிஸ்டர். சிஸ்டர் இது பாருங்கள், இப்படி மைய பேஸ்ட்டு போல் அரைச்சிடணும் சிஸ்டர். சிஸ்டர் இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டோம். இப்போ 2 ஸ்பூன் நெய் விட்டுடுவோம் சிஸ்டர். இப்போ இதில் வந்து ஒரு இலை போடுறோம் சிஸ்டர். ஒரு பட்டை, சோம்பு, கிராம்பு, சீரகம் சிஸ்டர் எல்லாமே போட்டுருவோம் சிஸ்டர். போட்டுட்டு இது நல்லா செவக்க வரணும் சிஸ்டர். நல்லா செவக்க வந்த உடனே
இந்த பேஸ்ட்டு போட்டுருவோம் சிஸ்டர். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க சிஸ்டர். இது நல்லா கழுவி இதில் ஊற்றிடலாம் சிஸ்டர். நல்லா இது மிக்ஸ் ஆகிடணும் சிஸ்டர். நல்லா ஒரு கொதி வரட்டும் சிஸ்டர். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுருவோம் சிஸ்டர். தேவையான அளவு உப்பு போட்டுட்டோம். இதுக்கு தேவையான அளவு கொஞ்சோண்டு இந்த வறுத்த ஜீரக பொடி போடுவோம் சிஸ்டர். இது நல்லா கொதி வரணும் சிஸ்டர். எவ்வளோ நேரம் கொதிக்கணும்? ஒரு 5 நிமிஷமாவது கொஞ்சமாவது கொதிக்கணும் சிஸ்டர். சிஸ்டர் இப்போ வந்து மலாய் நல்லா கொதிச்சிருச்சு சிஸ்டர். இப்போ இது நல்லா கொதி வந்துடுச்சு சிஸ்டர். இப்போ இதை சிம் பண்ணிடுவோம் சிஸ்டர். இப்போ இதில் வந்து 4 ஸ்பூன் தயிர் ஊற்றுறோம் சிஸ்டர். இது ஒரு நல்லா அப்படி மிக்ஸ் ஆன உடனே அடுத்தது நம்ம இது மில்க் க்ரீம். இந்த மில்க் க்ரீமை ஒரு 3 ஸ்பூன் போடுறோம் சிஸ்டர். இப்போது கிரேவி ரெடி ஆயிடுச்சு சிஸ்டர். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது அந்த சூடுலேயே அந்த க்ரீம் வேகணும் சிஸ்டர். அந்த அடுப்பு எரியும் போது க்ரீம் இருக்கக்கூடாது. அது ஊற்றின உடனே நம்ம வந்து அடுப்பை அமர்த்திடணும். அப்போ தான் அந்த க்ரீம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது வந்து ரெடி ஆயிடுச்சு சிஸ்டர். இதில் நம்ம சர்வ் பண்ணிக்குவோம். சிஸ்டர் இப்போ இது வந்து கோஃப்தா ரெடி, மலாயி ரெடி. இப்போ இதுக்கு மேலே இதை வந்து நம்ம டிப் பண்ண போகிறோம் சிஸ்டர். இப்போ இந்த மலாயி கோஃப்தா ரெண்டுமே இந்த மலாயி வந்து கோஃப்தாவில் இப்படி ஊற்றி இதில் நல்லா மூழ்க வைக்கணும். இது ஊற்றியாச்சு சிஸ்டர். இப்போது மலாயி கோஃப்தா ரெடி. இப்போ இதில் மல்லித்தூளை டெக்கரேட் பண்ணிடலாம் சிஸ்டர். சிஸ்டர் இப்போ இதில் பிளாக் சால்ட்டு லேசாக தூரும். அதுக்கு மேலே சிஸ்டர் இந்த ஜீரக பொடியை தூரும். லேசாக தூவிடுவோம். இதுக்கப்புறம் சிஸ்டர் கிரேப்ஸு ஒவ்வொன்றுமே கிரேப்ஸும் வைக்கலாம் சிஸ்டர். இல்லைன்னா நம்ம வந்து ஏதாவது ட்ரை ஃப்ரூட்ஸ் நம்ம வந்து கூட வைக்கலாம். இல்லைன்னா டூட்டி ஃப்ரூட்டி வச்சா கலர்ஃபுல்லாக அழகாக தெரியும் சிஸ்டர். ரெடி ஆயிடுச்சு சிஸ்டர். மலாயி கோஃப்தா ரெடி ஆயிருக்கு. சுவையான இந்த இதை நீங்கள் டேஸ்ட்டு பண்ணி பாருங்கள் சிஸ்டர். ரொம்ப சாஃப்டாக அற்புதமாக பண்ணியிருக்கீங்க சிஸ்டர். மலாய் தனியாக, கோஃப்தா தனியாக, ரெண்டும் மிக்ஸ் பண்ணி சால்ட்னா போட்டு வெரைட்டியான டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்குது சிஸ்டர். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சிஸ்டர். சிஸ்டர் இன்று நேர்களுக்காக மலாய் கோஃப்தா பிரமாதமாக பண்ணி காண்பித்ததற்காக மிக்க நன்றி. வணக்கம் சிஸ்டர். நன்றி, வணக்கம். மலாய் கோஃப்தா செய்முறை: முதலில் பன்னீரையும் வேக வைத்த உருளைக்கிழங்கையும் குளிர்சாதன பெட்டியில் சிறிது நேரம் வைத்து பின் உபயோகிக்கவும். இதனால் ஈரப்பதம் இல்லாமல் இருக்கும். பின் பன்னீரையும் உருளைக்கிழங்கையும் ஒரு பாத்திரத்தில் துருவி நன்கு கலந்துவிடவும். பின் துருவிய இஞ்சி மற்றும் பச்சை மிளகாயை சேர்த்து கலந்துவிடவும். அதன்பின் இவை கெட்டியாக வரும் வரை மைதா மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசையவும். பின் அரை டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் சீரகப்பொடி, தேவையான அளவு மிளகாய் பொடி ஆகியவற்றை சேர்த்து நன்கு பிசையவும். இப்போது ஸ்டார்ச் பவுடரை ஒரு தட்டில் சிறிதளவு எடுத்து வைத்து கொள்ளவும். வானிலையில் எண்ணெய் ஊற்றி அடுப்பில் வைத்து எண்ணெயை காய வைக்கவும்.
பின் பிசைந்த அந்த மாவை உருண்டையாக பிடித்து அதனுள் முந்திரிப் பருப்பு மற்றும் கிஸ்மிஸ் பழத்தை ஒரு எண்ணிக்கை வீதம் வைத்து பின் அந்த உருண்டையை ஸ்டார்ச் பவுடரில் உருட்டி ஒரு பாத்திரத்தில் வைக்கவும். எல்லா மாவையும் உருட்டி வைத்த பின் சூடான எண்ணெயில் ஒவ்வொன்றாக போட்டு அடுப்பை குறைவான தீயில் வைத்து வேக வைக்கவும். இப்போது கோஃப்தா தயாராகிக் கொண்டு இருக்கிறது. மற்றொரு வாணலியை அடுப்பில் வைத்து 1 டம்ளர் தண்ணீர் ஊற்றி நறுக்கிய பச்சை மிளகாய், துருவிய இஞ்சி, உடைத்த முந்திரிப்பருப்பு, கசகசா ஆகியவற்றை போட்டு மூடி வைத்து அடுப்பை அதிக தீயில் வைத்து 10 நிமிடம் வரை வேக வைக்கவும். இப்போது கோஃப்தா வெந்து பொன்னிறமாக வந்தவுடன் எடுத்துவிடவும். பின் வாணலியில் வேக வைத்த பொருட்கள் நன்கு வெந்தவுடன் அதனுடன் தர்பூசணி விதையை சேர்த்து மிக்சியில் போட்டு மையாக அரைத்து எடுத்து கொள்ளவும். பின் வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு பிரியாணி இலை, பட்டை, சோம்பு, கிராம்பு, சீரகம் ஆகியவற்றை போட்டு பொன்னிறமாக வறுக்கவும். பின் மிக்சியில் அரைத்த விழுதை சேர்த்து அதனுடன் சிறிதளவு தண்ணீர் சேர்க்கவும். பின் தேவையான அளவு உப்பு, சீரகப்பொடி சேர்த்து கிளறிவிட்டு 5 நிமிடம் வரை மூடி வைத்து வேக வைக்கவும். இவை நன்கு கொதித்து கெட்டியாக வந்தவுடன் அடுப்பை குறைவான தீயில் வைத்து தயிர் சேர்த்து கலந்துவிட்டு பின் மில்க் கிரீம் சேர்த்து கிண்டிவிட்டு உடனே அடுப்பை அணைத்துவிட்டு பாத்திரத்தின் சூட்டிலேயே வேக வைக்கவும். இப்போது மலாய் தயாராகி விட்டது. தயாரான கோஃப்தாவை தட்டில் வரிசையாக வைத்து அதன் மேல் மலாயை ஒவ்வொரு கோஃப்தாவிலும் ஊற்றவும். பின் கொத்தமல்லி இலையை மேல்பரப்பில் தூவிவிடவும். அதன்பின் கருப்பு உப்பு மற்றும் சீரகப் பொடியையும் தூவிவிடவும். பின் கிஸ்மிஸ் பழத்தை மலாய் கோஃப்தாவின் மேல்பரப்பில் ஒவ்வொன்றாக வைக்கவும். இப்போது வித்தியாசமான ருசியுடன் மலாய் கோஃப்தா தயார். என்ன நேர்களே, நிகழ்ச்சியை பார்த்தீங்களா? சகோதரி அவர்கள் இன்று வித்தியாசமான முறையில் ரொம்ப அற்புதமாக பிரமாதமாக மலாய் கோஃப்தா செஞ்சு காமிச்சாங்க. இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் சூப்பரான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.